திரு அமித்ஷா, திரு பழனிசாமி இருவர் சந்திப்பில் என்ன பேசப்பட்டது? டெல்லியில் நடந்ததன் பின்னணி என்ன? இல்லை, அதாவது அமித்ஷா சமீபத்தில் புதுக்கோட்டைக்கு வந்திருந்தார் இல்லையா? அப்போ திருச்சியிலையும் இருந்தார். திருச்சியில் ஒரு ஓவர் நைட் ஸ்டே பண்ணார். ஸோ ஒரு ஹோம் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்டில் ஓவர் நைட் ஸ்டே பண்ணுறது, 2 நாள் இருக்கிறதுன்றது கொஞ்சம் அரிதான விஷயம். அவங்களுக்கு பல வேலைகள் இருக்கும், அவங்க இருந்தாங்க. ஸோ அவர் இருந்தது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி தன்னை சந்திக்கணும்னு நினச்சார் அவர். ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி அவர் சந்திக்கல, வேலுமணி அனுப்பிச்சி விட்டார் அவர். எடப்பாடி பழனிசாமிகிட்ட யாரோ கேட்டிருக்காங்க அவங்க கட்சிக்காரங்க, ஆனால் நம்ம அமித்ஷா வரவேற்கிறதுக்கு போகணுமான்ட்டு. நம்ம ஏன் போகணும்? அவங்க சொன்ன நம்ம தொகுதிகள்லாம் இன்னும் உடன்பாடே வரல. அவங்க ஒரு ஃபிகர் சொல்கிறாங்க, நம்ம ஒரு ஃபிகர் சொல்கிறோம். அதனால் நம்ம எதுக்கு போய் வரவேற்கணும்? நம்ம வேலுமணி போய் பார்க்குறாரு, பார்த்துட்டு பேசுவார் அப்படின்னு. வேலுமணி போய் பார்த்தது அமித்ஷா ரசிக்கலை. ஆக்சுவலாக அவர் ஒரு பவர்ஃபுல் ஃபிகராக இருக்கார். அமித்ஷா பக்கத்தில் 200 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கார் திருச்சியிலேருந்து. என்னை பார்க்கலன்னா அவருக்கு மறுநாள் நல்ல டைம் இருக்குது அவருக்கு. அமித்ஷாக்கு 11 மணிக்கு தான் பொங்கல் விழாக்கு போகிறார். அவர் காத்தாலெல்லாம் ஃப்ரீயாக இருக்கார். அவர் நேச்சுரலி உங்களுக்கு அந்த ஈகோ இருக்கும் இல்லையா? நம்ம இந்தியாவே பவர்ஃபுல்லாக இருக்கும், ஒரிஜினல் பார்ட்டியில் இருக்கார், இவர் நம்மளை பார்க்க மாட்டேங்கிறார். அப்போ சோமம் சொல்லிட்டு போனார், டெல்லிக்கு வர சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டார். திரு அமித்ஷாவை சாந்தப்படுத்துவதற்கு டெல்லிக்கு போனாங்க. அமித்ஷாவை சாந்தப்படுத்துறது மட்டும் இல்லை, அவர் என்ன நினச்சாருன்னா, என்னங்க கூட்டணி இப்படி இருக்குது, ஏப்ரல் மாதம் நம்ம உடன்பாடு போட்டோம், ஏன் இப்படி போயிட்டுருக்கு? இது மாதிரி யாரையுமே சேர்க்காது இருக்கீங்க. பாமக அன்புமணி நம்ம கூட தான் இருக்காரு, அவரையாவது சேர்த்து ஒரு டீல் போடுங்க. நம்ம கூட்டணி ஒரு பர்ஃபார்ம் பண்ணுற லெவலில் இருக்கணும் இல்லையா? ஏதோ ஒரு டார்மெண்டான ஒரு செயலற்று இருக்கிற ஒரு நிலைமை தான் இங்கே இருக்குது. அதையும் செயல்பட வைக்கிற ஒரு முயற்சியிலையும் இறங்க மாட்டேன்றீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. நீங்கள் யாருடைய ஏதோ ஒரு கட்சியை நீங்கள் சேர்க்கணும், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் போயிட்டு இருக்கணும், கூட்டணி ஒரு பலவீனமாக இருக்கிற மாதிரியான தோற்றம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் டெல்லிக்கு வாங்க, இதை பற்றி விரிவாக பேசலான்னு அந்த தொகுதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவங்க பாராளுமன்ற தேர்தலில் எந்தெந்த சட்டமன்ற தொகுதிகள் அதிகமாக ஓட்டு வாங்கினாங்க, அந்த அளவுக்கு இடங்கள்லாம் கேட்குறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசலான்னு தான் கூப்பிட்டுருக்காரு. ஸோ அதை பேசுறதுக்காக தான் அங்கே போனாங்க. திருச்சியில் சந்திக்காம உறுதி காட்டின திரு எடப்பாடி பழனிசாமி ஏன் டெல்லிக்கு போறாரு சந்திக்க? இல்லை இருந்தாலும் ஆல் பவர்ஃபுல் அமித்ஷா கூப்பிடும்போது நீங்கள் போகாத இருக்க முடியாது இல்லை? நீங்கள் ஒரு கூட்டணி வச்சுட்டீங்க, எலெக்ஷனில் சந்திக்க போகிறீங்க, இந்த நேரத்தில் அவர் கூப்பிட்றாரு அப்படின்ற போது ஒரு மரியாதை கொடுத்து போக வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆக்சுவலாக அந்த இடத்துல நீங்கள் கூப்பிட்ட பிறகு நீங்கள் போகாத இருக்க முடியாது. சந்திக்கலைன்னு அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னு தெரியுது, அவர் கூப்பிட்றாருன்ற போது இவங்க போகாத இருந்தாங்கன்னா அது இன்னும் பிளவுக்கு வழிவகுக்கும். ஆக்சுவலாக அதனால் ஏற்கனவே ஒரு என்டிஏ கூட்டணி ஆட்சியெல்லாம் சொன்னதில் கொஞ்சம் இவங்களுக்கு அப்செட் ஆகிருக்காங்க. இவங்க அன்றைக்கே இமீடியட்டாக ஒரு ரியாக்ட் பண்ணார் எடப்பாடி பழனிசாமி சேலத்தில். இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு திருப்பி அதை என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறது இவங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்குது. அதனால் டெல்லிக்கு அவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு அவங்க பாஜக என்ன தொகுதிகள் கேட்குறாங்க போன்ற விஷயங்கள் பேசப்பட்டது. அது தவிர இந்த ஓபிஎஸ் விஷயம், இந்த விஷயங்கள்லாம் அவங்க சவுத்துலேயும் டெல்டாலையும் நமக்கு பலவீனமாக இருக்குது, நீங்கள் அதுக்கான முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும்னு சொல்கிற போது தான் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க உட்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டீங்கன்ட்டு. இந்த ஓபிஎஸ் சசிகலா விஷயத்தை நீங்கள் தயவுசெய்து விட்டுருங்க. ஏன்னா அவருக்கு என்னென்னா, எடப்பாடிக்கு அவருடைய பொசிஷன் தேர்தலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. வென்றா பரவாயில்ல, இப்போ இருக்கிற 66 தொகுதிகளுக்கு பதிலாக மேலே வாங்கினா ஒரு வெற்றின்னு சொல்லிக்கலாம். அது 30 குறைஞ்சதுன்னா கட்சியில் இருக்கிறவங்க என்ன தொடர்ந்து தோல்வியை தழுவினீங்க அப்படின்ற ஒரு தோல்வி அடைஞ்சா அப்படின்ற ஒரு எதிர்ப்பு குரல் நிறையா வரும் இல்லையா? இதுதான் அவருடைய ஆசிட் டெஸ்ட் எடப்பாடி பழனிசாமிக்கு. கடைசி தேர்தல் நிறைய தேர்தல் தோல்வியை பார்த்துட்டார், இந்த தேர்தல் இந்த தோல்வியை பார்த்தாருன்னா அவருடைய பொசிஷனுக்கு ஆபத்து வரும். இந்த சூழலை நீங்கள் சசிகலாவே ஓபிஎஸ்ஸோ கொண்டு வச்சிங்கன்னா அவருடைய தலைமைக்கே ஆபத்து வரும். அவங்க தலைமைக்கு ஆபத்து. அவருக்கு தன்மையிலே நம்பிக்கை இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு. அதாவது ஒரு முதல்வராக கனவுல இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அனைவரையும் அரவணைத்து கொண்டு அந்த பதவியை அடைஞ்சார்னா நாளைக்கு எதை வேணால் அவர் மேனேஜ் பண்ண முடியும். அதை விட்டுட்டு தன்மையிலேயே நம்பிக்கை இல்லாமல் இவர் வந்தால் நம்ம பதவி போயிடுமோ, அவர் வந்தால் நம்ம பதவி போயிடுமோன்ட்டு ரொம்ப அந்த ஒரு ஜாக்கிரதை உணர்வுலேயே அவர் டீல் பண்ணிட்டு இருக்கார். தனக்கான ஏற்றம் வரும், எல்லோரையும் இந்த தேர்தல் காலத்தில் எப்படியா இருந்தாலும் அரவணைத்து கொண்டு போகணுன்ற அந்த பாயிண்ட் இருக்குல்ல, நம்ம வின் பண்ணி அமரணும் ஆட்சியில் அப்படின்ற அந்த உறுதி காட்டும் போது யாரை வேணாலும் சேர்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுல ரொம்ப தயக்கத்தோட இருக்கார். ஏன்னா தன்னுடைய தயக்கமா நம்பிக்கையா? இன்று காலை செய்தியாளர் சந்திப்பை நீங்க பார்த்திருப்பீங்க. செய்தியாளர்கள் கேட்கிறாங்க திருமிகு சசிகலா இணைப்பு குறித்து, திரு ஓபிஎஸ் இணைப்பு குறித்து. நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டேனே அவங்களுக்கு இடம் இல்லைன்னு, நாங்க பலமா தானே இருக்கோம் அப்படின்னு தானே அவர் வார்த்தைகளால் நம்பிக்கையை வெளிப்படுத்தினாரு. பலமா எங்க சார் இருக்காங்க? டெல்டாவில் 44 தொகுதி இருக்கு, 4 தொகுதியில் வின் பண்ணாங்க. வட மத்திய மாவட்டத்தில் 77 தொகுதி இருக்கு, 14 தொகுதியில் வின் பண்ணாங்க. ஏன்னா இதே மாதிரி சொல்லிட்டே போகலாம், சவுத்துலையும் சொல்லிட்டு போகலாம். கொங்கு மண்டலத்தில் மட்டுமே தான் அந்த கூட்டணி 41 தொகுதியில் வின் பண்ணிச்சு. அதுதான் கை கொடுத்ததே தவிர மற்ற கிட்டத்தட்ட 30 மாவட்டங்களில் ஒரு தொகுதி கூட கிடையாது சார். ஒரு தொகுதி அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு, 111. இது ஒரு பலமான ஒரு விஷயமா? அதனால நம்ம
நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு அடுத்த முதலமைச்சர் நான் தான் ஒரு அந்த அடிப்படையில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. உங்கள் கட்சி தான் வந்து திமுகவுக்கு மாற்றுன்னு ஒர்க் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் இந்த தேர்தல் காலத்தில் எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அது எல்லாருமே தயாராக இருக்காங்க, உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க, வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள ஒதுக்கி வைக்கிறீங்க. ஆக்சுவலாக அவங்க என்ன, இதை விட இதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி தலைவராக இருந்தவங்கெல்லாம் அவங்க வந்து பல்வேறு காலகட்டங்களில் ரொம்ப தேவையான சமயங்களில் எவ்வளவு எதிர்ப்பு குரல் கொடுத்துருந்தா கூட அவங்களெல்லாம் இழுத்து அரவணைத்து கொண்டு தான் அவங்க வந்து கட்சியை நடத்தின்னு போனாங்க, ஆட்சியை நடத்தின்னு போனாங்க. அது எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட தலைவர்களே அப்படி வந்து இருந்திருக்கும் போது நீங்கள் என்ன அவர்களுடைய பெரிய தலைவர் ஆகிட்டீங்களா? நீங்கள் அப்படிலாம் கிடையாது இல்லை. இதெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு கோவம் வரும், நிறைய பேர் கோவம் வரும், பக்கத்தில் இருக்கிறவங்களும் கோவம் வரும். நான் பாயிண்ட் என்னன்னா, நம்ம உண்மையை சொல்கிறோம், கசப்பான உண்மை. இந்த கசப்பை நீங்கள் ஏற்றுக்கோங்க, இது மருந்து. இது தயவுசெய்து ஒன்றாகுங்க, தயவுசெய்து ஒன்றாகுங்க. திமுகவுக்கு நல்ல ஃபைட் கொடுங்க. முதலமைச்சர் நீங்கள் தான் கனவுல இருக்கீங்க, நீங்கள் தான் எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போக வேண்டும். அந்த அரவணைப்பு உங்களுக்கு இல்லாட்டி நீங்கள் பலவீனமாக இருக்கீங்கன்றது அது கையில் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரியுது.